ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாள் 100 ரெசிப்பியில் இன்றைக்கி 11வது நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு காரசாரமான குழம்பும் அதுக்கு வந்து சைடிஷ்க்கு துவையலும் தாங்க பார்க்க போகிறோம். மீன் குழம்பு வைக்கிறோம்ல அதே ஸ்டைலில் வந்து இப்போ நம்ம வாழைக்காயை வச்சு நம்ம குழம்பு வச்சுருக்கோம். இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. செய்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு துவையலுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு வந்து நான் 1 கப்பு எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் துவரம் பருப்பு வறுப்பட்டதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா மிளகாய் தீஞ்ச மாதிரி ஆயிரும். இதுக்கு நமக்கு காரம் அதிகம் தேவையில்லைங்க. ஏன்னா நமக்கு வந்து குழம்பு வந்து காரமாக தான் இருக்கும். அதனால் இதுக்கு நமக்கு காரம் தேவையில்லை. ஒரு மிளகாய் போதும். மிளகு வந்து ஒரு 20 மிளகு எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காயை வந்து இப்படி வந்து பல்லாக கீறிட்டு நான் போட்டிருக்கேன். இது மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. தீஞ்சிடக்கூடாதுங்க. நமக்கு கலர் மாறாமல் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. தீஞ்சால் நமக்கு வந்து டேஸ்ட் மாறிடும் துவையலில். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூனு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தது. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் 20 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி தாங்க இருந்தது. நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதையும் நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாங்க. வாழைக்காய் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி வந்து ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். தனி மிளகாய்த்தூள் வந்து நான் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இப்போ வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மஞ்சள்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்புறம் மிளகாலாம் வந்து நமக்கு தூள் வந்து நமக்கு கரிஞ்ச மாதிரி ஆயிரும். லைட்டாக மட்டும் ஒரு 2 டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து எடுத்து கரைச்சிட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதை சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் வந்து நான் அரை மூடி தேங்காய் வந்து அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நான் எதுவும் கலக்கலைங்க. வெறும் தேங்காய் மட்டும் அரை மூடி நம்ம எடுத்துகிட்டு அரைச்சிட்டு வச்சுருக்கோம். இப்போ அதே பவுலில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறோம். இப்போ நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதை அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம துவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. பருப்பு தேங்காய்லாம் வச்சுருக்கோம்ல அதை நம்ம சேர்த்துடலாம். பூண்டு வந்து நான் 3 பல்லு சேர்க்குறேங்க. இது வந்து பூண்டு வதக்கக்கூடாதுங்க. நம்ம பச்சையாக தான் சேர்க்கணும். பச்சையாக சேர்த்து அரைக்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கும் இந்த துவையலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. கொஞ்சமாக தண்ணி விட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது துவையலுங்கிறதுனால நமக்கு இந்த திக்னஸ் தாங்க இருக்கணும். இப்போ அதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு குழம்பும் நல்லா கொதி வந்துருச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாழைக்காய் வச்சு மீன் குழம்பு ஸ்டைலில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு சைடிஷ்க்கு இந்த மாதிரி பருப்பு துவையல் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க. இந்த குழம்புக்கும் அந்த துவையலுக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம அப்பளத்து கூட சாப்பிட்றத விட இந்த துவையல் கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.